2016 வந்து முதல் முறையா கலந்துட்டோம். அந்த தேர்தல் காலத்துல விஜயகாந்த் வந்து மக்கள கூட்டணிக்கு தலைமையில் வந்து வந்தார். அதுல வந்து 2006, 9, 11 4வது பொது தேர்தல் விஜயகாந்த் எங்களுக்கு முதல் தேர்தல். அந்த தேர்தல் காலத்துல தேமுதிகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்குமான வாக்கு விழுக்காடுங்கிறது 1. தம்பி இடுமாவளம் கார்த்தி வந்து சொல்றாரு 2016 தேர்தலில் மக்கள் நல கூட்டணிக்கும் தங்களுக்கும் 1 புள்ளி தான் வித்தியாசமே அப்படின்றார். தம்பி, நாங்கள் 2005 தேர்தலை சந்திக்கும் போது இருந்த அந்த பலத்தை நீங்கள் சந்தித்திருந்தால் என்றோ காணல் நீரா போயிருப்பீங்க. 2005 நான் ஏன் சொல்றேன்னா, மாபெரும் சரித்திர தேர்தல் அது. புரட்சி கலைஞர் தனித்து 234 தொகுதியிலும் மார்க்கரை நிப்பாட்டி போட்டார். சரியா? அந்த தேர்தலில் 234 தொகுதியிலும் இருக்கக்கூடிய வேட்பாளர் போல ஒவ்வொரு வேட்பாளருக்கும் 5 வேட்பாளர்கள் திமுகவும் அண்ணா திமுகவும் அன்னைக்கு தேமுதிகவை எதிர்த்து போட்டியிட மட்டும் இல்லை, தேர்தல் களத்துல டூப்ளிகேட்டா வேட்பாளரை போட்டாங்க. விஜயகாந்த் பேரில் மட்டும் 6 வேட்பாளரை போட்டாங்க. சரியா? கொட்டும் முரசு சின்னத்தை அவர் வாங்கினார். முதல் தேர்தலில் கொட்டும் முரசு போலயே எத்தனை சின்னங்களை வைத்தார்கள் தெரியுமா? உன் தலைவன் சொல்றான் 3வது பெட்டியில மெழுகு சின்னத்தை வைத்து 30 லட்சம் பேர் வாக்கு செலுத்தினாங்க. என் தலைவனுடைய பெட்டி 5வது பெட்டியை வைத்தாங்க. அவ்வளவு வேட்பாளர் 2005 வரலாற்றை எடுத்து வைப்பார். அவ்வளவு தேர்தலில் எவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டது, எத்தனை வேட்பாளர்களை அவர்கள் போட்டார்கள். அந்த வேட்பாளர்களில் முரசு சின்னத்துக்கு பதிலாக தேங்காவை உடைத்து 2 இதாக வச்சாங்க. அது போக ட்ரம் செட்டை வச்சாங்க. அந்த தேர்தலில் எவ்வளவு முறைகேடு நடந்தது. அப்படி இருந்தும் கூட 14 பேர் 2வது கட்டத்தை தொட்டார்கள். ஏறத்தாழ 1000 ஓட்டு வித்தியாசத்தில் ஒரு 3 பேர் போட்டியில் பின்தங்கினார்கள். புரட்சி கலைஞர் மட்டும்தான் வெற்றி பெற்றார். ஆனால் சட்டமன்றத்தில் 70 முறை அவர் பேசியிருக்கிறார். அத்தனையும் போக்குவரத்து துறை, பால் துறை, அத்தனை துறைகளை பற்றி அவர் பேசியிருக்கார். போய் பாரு. 2011 அவர் ஜெயலலிதாவோடு சேரும்போது 2 வார்த்தை மட்டும்தான் அவர் சொன்னார். ஒன்று, விலைவாசியை உயர்த்தக்கூடாது. இன்னொன்று, கந்துவட்டி கொடுமையை தடுக்க வேண்டும். 3வது, நில அபகரிப்பை திருப்பி சட்டத்தின் மூலமாக திருப்பி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். 2016 தேர்தலில் நீங்க சொன்னீங்க 1,00,000 வாக்கு வித்தியாசம். உன் தலைவன் சொன்னா நான் மீசி எடுத்துக்கிறேன், அரசியல் விட்டு போயிடுறேன். யார்கிட்ட சேலஞ்ச் பண்ணாரு? கம்யூனிஸ்ட் அருண்குமார்ட்ட. உன் தலைவன் எடுத்த வாக்கு எவ்வளவு மோசமான வாக்கு என்று தெரியாது. ஆனால் நீங்கள்லாம் அந்த தேர்தலில் தகுதியே இல்லாத ஒரு தேர்தலை சந்தித்தவர்கள். ஆனால் நாங்கள் அதில் 3வது மாபெரும் சக்தியாக எழுச்சியோடு எங்களை நம்பி 30 ஆண்டு காலம் அரசியல் செய்த முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட்ட வைகோ வந்தார். திருமாவளவன், கம்யூனிஸ்டுகள், இவர்களெல்லாம் ஆளுங்கட்சியும் நாளை ஆளும் போகும் கட்சியை சேர்ந்து போறவர்கள் எங்களை நம்பி வந்து அந்த போட்டியில் வந்துட்டார்கள். கலைஞர் 51 இடங்களை வைத்துக் கொண்டு விஜயகாந்துக்காக காத்துக் கொண்டிருந்தார். என்ன செய்ய போகிறார் என்று ஜெயலலிதா கலங்கி கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட அந்த தேர்தலை, பொது தேர்தலை 2016 சந்தித்தவர் தான் புரட்சி கலைஞர் அவர்கள். அநீதி மூலமாக வீழ்த்தப்பட்டார் என்று சொல்கிறார்கள். ஆனால் புரட்சி கலைஞர் அநீதி மூலமாக வீழ்த்தப்படவில்லை. திமுக ஆட்சி வரக்கூடாது என்று ஜெயலலிதாவுக்கு வாய்ப்பளித்தார். இதை வரலாறு சொல்லும். ஆனால் உன்னை போன்ற, உன் தலைவனை போல, செய்மனை போல தக்கூரி நாய்களுக்கு எப்படி தக்கூரி நாய்களுக்கு நேற்று ஒன்றை சொல்வது, இன்றைக்கு ஒன்றை சொல்வது, நாளைக்கு ஒன்றை சொல்வது. உன் தலைவன் வரும்போது தந்தை பெரியாரை தனது தாத்தா என்று சொன்னார். என் பிள்ளையை படிக்கவே வைக்க மாட்டேன் என்று சொன்னார். மாடி மேய்க்க வைப்பேன் என்று சொன்னார். தடுப்பூசி போடக்கூடாது. அதாவது அந்த குழந்தைகளுக்கு, பிறந்த குழந்தைகளுக்கு தடுப்பூசியை போடுவதே தவறுனா, உங்களுக்கு காய்ச்சல் வந்தா சுடுதண்ணி குடிக்காதீங்க, பச்சை தண்ணியை குடிங்கன்னா, இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். கூட இருந்த பெண்ணையே விபச்சாரி என்று சொன்னார். உன்னை போல மாட்டான் பெண்களை அங்கள் மடியை வைத்துக் கொண்டு மது போதைக்கும் குவாரிகளிடம் பணம் பெற்றுக்கொண்டு அகராதியின் உச்சத்தில் ஆணவத்தின் உச்சத்தில் பேசி இருக்கிறது, வாய் இருக்கிறது என்பதை போல நாங்கள் பேசவில்லை. நியாயமான அரசியலை, ஒழுக்கமான அரசியலை ராணுவ கட்டுப்பாடோடு எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதனால தான் உன்ன மாணிக்க உன் தலைவர் தற்கொலைக்கெல்லாம் நாங்கள் பதில் போடாமல் இருக்கிறோம். அதாவது தேர்தலை சந்திக்கலாம். தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது சகஜம். ஆனால் வெற்றி என்பது எப்படி இருக்க வேண்டும், தோல்வி என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பது வரைமுறை இருக்கிறது. உங்களை போல டெபாசிட்டே வாங்காமல் இல்லை, எந்த தேர்தலை சந்தித்தாலும் அதில் மக்களுடைய வாக்குகளை பெற்றிருக்கிறோம். சரியா? தமிழ் இனவாதத்தை தூண்டி அரசியல் செய்யும் தக்கூரின் நாய்களுக்கு தான் இந்த பதிவு.